வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச் தான் வந்திருக்கோங்க மக்களே. பாருங்கள், வர்க்கலா பீச்சோட அழகை பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று நான் வந்தப்போ இதை பண்ணலை. இப்போ நீங்கள் காலையில் நேரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் உட்காந்துட்டு இந்த முன்னோர்களுக்கு திதி அந்த இது கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், நாம் அப்படியே உள்ளே போயிடுவோம். சரி வாங்க. செமையாக இருக்குல்ல, வேறு லெவல். வேறு பெரிய அலை ஒன்று வருது. மேடிச்சு ஒருத்தர் என்னது, ஒருத்தர் லாட்டி டிக்கெட் வேணுமான்னு கேட்குறாரு. மக்களே, இங்கே இறங்க முடியாதுங்க. இறங்குறக்கோ குளிக்கிறக்கோ இங்கே அனுமதி கிடையாது. சும்மா பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். இதில் செம லெவலில், வேறு லெவல், வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டெல்லாம் போய் மக்களே, இங்கே பாருங்கள், இந்த போட்டோட ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ராஸ்லிங் 2500, ஜெட் ஸ்கை 700, ஃப்ளையிங் ஃபிஷ் 600, ஸ்பீட் போட் 500, பனானா போட் 500, கிரேசி சோஃபா 500, டாக்நட் போட்டு 500, ஏடிவி 300. இதுதான் இங்கே இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா போகலாம், ஒரு தடவை போகிறதுனா போகலாம். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, வேறு லெவலில் இருக்குது இந்த பீச்சு. சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. சூப்பராக இருக்குது. கரெக்டாக இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 340 கிலோமீட்டர் இங்கே வருதுங்க. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, திருச்சூர்லேருந்து எர்ணாகுளத்துலேருந்து நம்ம கொச்சின் போகாமல் அப்படியே பைபாஸ் வழியாக அலப்பி, கொல்லத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரும். திருவனந்தபுரத்துக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருங்க. இங்கே வரலாம், என்ஜாய் பண்ணலாம். இங்கே இது இல்லாமல் இன்னும் 2-3 பீச் இருக்குது. பிளாக் பீச்சு, அதுபோக ஏகப்பட்ட பீச் இங்கே இருக்குங்க வர்க்கலாவில்.
இது பேர் என்ன? கிளிஃபா. செமையாக இருக்குங்க. அங்கே ஒரு ஆங்கிலேண்ட் பாட்டி ஒன்று வருது. இங்கே பயங்கரமாக இருக்கு அலை. அலை பயங்கரமாக இருக்குல்ல. மக்களே, இதுதான் வர்க்கலா கிளிப்பு. இந்த மலையை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் அந்த மலை மேலே தான் உட்காண்ட்ருக்கேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க, வேறு லெவல். பாருங்கள் இந்த பீச்சை, வேறு லெவல், செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. வர்க்கலா வந்தால் ஒர்த்துங்க, சூப்பர். மக்களே பாருங்கள், வர்க்கலா கிளிப்புங்கிறது இந்த பாயிண்ட் இது தான். சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குளிக்கிறாங்க பாருங்கள். நம்ம கீழே இறங்கலை. செமையாக இருக்குங்க வியூ, வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஆழம் கம்மியாகிட்ட இருக்குது, அதனால் இங்கே குளிக்கிறதுக்கு இருக்காங்க. திருப்புறையா செல்ஃபி மாதிரி பாருங்க, சூப்பராக இருக்குங்க வியூ, வேறு லெவலுங்க. நல்லா வார்த்தையே இல்லை, ரொம்ப என்ஜாய்மெண்ட். மக்களே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலா பீச்சிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் பீச்சுக்கு வந்திருக்கோம். வாங்க மக்களே, பிளாக் பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, இதுதான் பிளாக் பீச்சு. பாருங்கள், மணல் வந்து பிளாக்காக இருக்கிறதுனால அதுக்கு பிளாக் பீச்சுன்னு பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே தெரியுது ஒரு மணல். மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. வர்க்கலா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் சொல்லுவேன், நம்ம கோவா போனால் தான் இந்த மாதிரி தென்னை மரங்கள், இந்த மாதிரி பீச்சை நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து இந்த திருவனந்தபுரத்துலேயே நம்ம இந்த இதையே பார்க்கலாங்க. கோவாவோட ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குது. உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சை விசிட் பண்ணுங்கள்.
பிளாக் பீச் இதுக்கு பேர். இந்த பீச்சும் சூப்பராக இருக்குது. பூரா மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க அதிகமாக. அப்படியே எடுத்துட்டு பாருங்கள், சன்பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபாரினர்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம தான் நம்ம ஊரில் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியல. நம்ம இப்படி படுக்க முடியாது. ஆனால் அவங்க ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. மக்களே, நம்ம வர்க்கலா பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு கோவளம் பீச் போகிறோம். போகிற வழியில் என்ன ஸ்பாட் இருந்தாலும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. வாங்க மக்களே. மக்களே, நம்ம வர்க்கலாவிலேருந்து வரும்போது ஒரு லைட் ஹவுஸு, இங்கே ஒரு ஃபோர்ட்டும் இருந்ததுங்க. இந்த ஃபோர்ட் பேர் பார்த்திங்கன்னா ஆஞ்சிங்கோ ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 1695 கட்டினதுன்னு சொல்லப்படுதுங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டினதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் பிரிட்டிஷ் கட்டிய முதல் கோட்டை இதுதான் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. அப்போ இருக்கிற ஒரு வர்த்தக மையமாக அது யூஸ் பண்ணியிருக்காங்க. மிளகு, மசாலா பொருட்கள் ஏற்றுமதியெல்லாம் இங்கே வச்சு தான் பண்ணியிருக்காங்க. கடற்கரை பக்கத்துலேயே இருக்கிறனால பாதுகாப்பாக ஒரு வர்த்தகமாக இருக்குன்னு 2 முக்கிய காரணமாக சொல்லப்படுதுங்க. வாங்க இந்த கோட்டை எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். சுற்றியும் பார்த்திங்கன்னா நாலாபுரம் மதில் சுவர் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம அப்படியே இந்த கோட்டை மேலே ஏறி பார்க்கலாம். நம்ம மேலே ஏறி போய் பார்ப்பாங்க மக்களே. வாங்க. 1665 கட்டினது பாருங்கள். இந்த சுவரெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. ஒரு சின்ன நுழைவாயில் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க. அதுக்கு பின்னாலேயும் நிறையா தூண்கள் இருக்குது. சுற்றியும் பெரிய பெரிய மதில் சுவர் இருக்குங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பீச் தெரியுதுங்க. நம்ம மேலே போய் பார்த்தா பீச் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நேராக மேலே ஏறி போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. நாம் இந்த படி ஏறி மேலே போய் அந்த பீச்சோட வியூவை பார்க்கலாம் வாங்க மக்களே. இத்தனை வருஷமாக அந்த கோட்டை எவ்வளோ இதாக நிற்கிதுன்னு பாருங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இந்த லைட் ஹவுஸு பக்கத்தில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் போகலாம். அனுமதி இல்லைன்னு நினைக்கிற லைட் ஹவுஸில். நம்ம இந்த பீச்சை மட்டும் போய் பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. ஆஹா,
என்ன அருமையான ஒரு லொக்கேஷன், சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்கு அந்த பீச்சு. இப்போல்லாம் நிறைய வீடு ஆயிடுச்சு போல் இருக்குங்க. பின்னாடி வீடு நிறையா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறக்கு இந்த பீச் லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. பழங்கால கோட்டை. இல்லை வீரர்கள்லாம் இங்கே தங்கி பாதுகாப்பாகவும் இந்த இடம் இருந்திருக்குங்க. ஒரு வணிக இது நோக்கோடு இது கட்டியிருக்காங்க அந்த காலத்தில், பிரிட்டிஷ் காலத்தில். மக்களே, இந்த ஃபோர்ட்டை பார்த்துட்டு நம்ம கோவளம் பீச் கிளம்ப போகிறோங்க. கோவளம் பீச் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வருது. லென்த்து காரணமாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது நான் உங்களுக்கு போடுறேன். மக்களே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா.